சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ வந்து மார்க்கெட் ஒரு மாரி டவுன்ஃபால்ல இருக்குங்க சார். இந்த கிராஷ் எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியல. இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ டைரக்ட்டா போய் ஷேர் வாங்குறது பெஸ்ட்டா? இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டா? எது அவங்களுக்கு அடாப்ட் ஈஸியா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. உங்களோட அட்வைஸ் என்னங்க சார்? சார் நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர், இன்னொன்னு நாட் சோ இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர். இப்படி 2ஆ வச்சுப்போம். ஸோ இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்னா யாரு? எனக்கு மார்க்கெட்டில் 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நான் இருந்திருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இருந்திருக்கேன். ரெண்டுத்தோடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் நிறைய சைக்கிள்ஸ் பார்த்துருக்கேன். இது ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். இவங்களுக்கு தைரியமாக அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் வரலாம், நேராக ஸ்டாக்ஸ்குள்ளே கூட போகலாம். மேபி ஒரு அட்வைசர் இருந்தாக்கா நல்லது அவங்களுக்கு. பிகாஸ் எந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த செக்டார் வீக்காக இருக்குது, எது க்ரோத் செக்டார், எது வேல்யூ செக்டார், இதெல்லாம் சொல்கிறதுக்கு somebody has to guide them. பட் இந்த மாதிரி இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் டைரக்ட் ஸ்டாக்ஸ் வர்றதுனால தப்பில்லை. பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க், தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வரலாம். நாட் ஸோ இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர் ஃபஸ்ட் டைம் வராங்க, ஆர் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதில், அப்படி இருக்கிறவங்களுக்கு முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் எ பெட்டர் ஆப்ஷன் தேன் டைரக்ட் ஸ்டாக்ஸ். ஏன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸில் என்ன ரிஸ்க்குன்னாக்கா, யூ ஆர் கோயிங் டு பை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். சில சமயம் செக்டார் நல்லா இருக்கும், நம்ம வாங்குற ஸ்டாக்கு பர்டிகுலராக அடி வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, வி வில் பி அட் லாஸ். நமக்கு புரியறதுக்கே டைம் ஆகும். தென் நம்மளுடைய எமோஷனல் இம்பேக்ட் வில் கம். உடனே விற்க மாட்டோம், லாஸ்ட்ல உட்காந்துருப்போம், தப்பாக பண்ணுவோம். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு. ஸோ இவாளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். நவ் இதுக்குள்ளேயே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே நான் இருக்கேன்னு முடிவு பண்ணிட்டேன், அதில் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் அட்வைசர் கேன் பிளே எ பெட்டர் ரோல். இன்னைக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கலாம், ஆர் லார்ஜ் கேப்பில் இருக்கலாம். வி கேன் வெயிட் ஃபார் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். எனக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வேணும், இன்னும் ஃபுல்லாக கரெக்டால. ஸோ என்னுடைய அலோகேஷனை ரெண்டு பண்ணுறேன். அட் ஒன் லெவல் ஈக்விட்டி, டெட் அண்ட் கமாடிட்டின்றது கோல்டு அண்ட் சில்வரை வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மூணுத்துலேயும் நான் டைவர்சிஃபை பண்ணிக்கிறேன். இது ஒரு அப்ரோச். இந்த ஈக்விட்டிக்குள்ளேயே ஐ வில் பி மோர் இன்டு லார்ஜ் கேப், கொஞ்சம் ஃப்ளெக்ஸி கேப் அலோகேஷன் கொடுத்துக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. வி வில் வெயிட் அண்ட் சி ஹவு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எமர்ஜ் ஆகுதுன்ட்டு ஒரு வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக வந்தால் அப்புறம் நான் அலோகேஷனை மாற்றிக்கலாம். வி கேன் டூ. இப்படி பிரித்து பண்ணலாம். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 செக்டார் பிரிச்சு, ஒன்று தெரிஞ்சவங்களுக்கு ஷேரு, புதுசாக வரவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுன்ட்டு. இப்போ இதில் யார் எப்படி சூஸ் பண்ணுறது? புதுசாக வரவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமே போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா? இல்லை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை 2ஆக பிரித்து பாதி மியூச்சுவல் ஃபண்டும் பாதி ஸ்டாக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இல்லை, அதுதான் அவங்களுக்கு டைம் இருக்கணும். டைம் இருந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த ஸ்டாக் வாங்கலாம், இந்த ஸ்டாக் வேண்டாம், இந்த செக்டார் போகலாம், இதுக்கெல்லாம் தே ஹாவ் டு இன்வெஸ்ட் டைம். அவங்களுக்கு இருக்கான்றது தான் இப்போ சேலஞ்ச். வேலைக்கு போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. பார்க்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன், ஃபெயில் ஆகுது, இது நேச்சுரல், தப்பாக வாங்கிட்டேன், இட்ஸ் ஓகே. பட் ஆனால் கோர்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியணும். இந்த செக்டாரில் வாங்கிட்டேன், இட் இஸ் நாட் த ரைட் செக்டார், நான் கட் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு போகிறேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒன்று ஒரு அட்வைசர் தேவைப்படணும், ஆர் நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணி படித்து புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். இதெல்லாம் சாத்தியமானு பார்க்கணும். சாத்தியம் இல்லைன்னாக்கா பெஸ்ட்டு நேராக மியூச்சுவல் ஃபண்டில் போய்டுறது தான். நம்மளுடைய கோல் என்னங்க? வி ஷுட் மேக் அரௌண்ட் 10-12% ரிட்டர்ன். இவ்வளோ தானே கோல். பணம், என்னுடைய பணம், அந்த பணம் க்ரோ ஆகணும். 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் டபுள் ஆக முடியுமா? இதுதான் என் கோல். நான் ஷேர் மார்க்கெட்டில் தான் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் தான் பண்ணணும், இதெல்லாம் இல்லை. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் தான் ரிட்டர்ன் ஜாஸ்தி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. திருப்பி அதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ். என்னென்னா, நம்ம எதை கோலாக வச்சுட்டு இருக்கோன்றது தான். என்னுடைய கோல் வெல்த் கிரியேஷன். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ கார்பஸ் கிரியேட், இதுதான் என் கோல்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஷேரை வாங்கி அது டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி பண்ணி தான் இது பண்ணணுமா? இது என்னுடைய எமோஷன் ப்ராப்ளம். இது அதுக்கு பதிலாக நான் இதை ஒரு மணி, என் வெல்த் இது க்ரோ ஆகணும், இவ்வளோதான் அப்ஜெக்டிவ். கரெக்டான அப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ணிட்டேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு 10-12% கொடுக்க முடியும், நான் 10 வருஷம் வச்சுக்க தயார். நேச்சுரலாக பண்ணிட்டு போயிடலாமா? எதுக்கு இந்த பம்ப்? யாருக்கு ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் இன்கம் அதிகமாக இருக்குது, ஐ கேன் அஃபோர்ட் டு டூ சம்திங் இன் டைரக்ட் ஈக்விட்டி ஆல்சோ. எனக்கு அதுக்கு டைமும் கொஞ்சம் இருக்குது,
இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நான் ஒரு அட்வைசரையும் வச்சுப்பேன், ஐ கேல் கன்சல்ட், பார்ட்டிசிபேட், ஐ வில் டூ அப்படின்றவங்களுக்கு எஸ் திஸ் பாசிபிள். ஓகேங்க சார். இப்போ புதுசா வரவங்க மியூச்சுவல் ஃபண்டா, ஷேர் மார்க்கெட்ன்ற குழப்பத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போறது பெஸ்ட்ன்றீங்க. ஆமாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல போறவங்க மிட் அண்ட் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப்லாம் இருக்கு. புதுசா வரவங்க எப்படிங்க சார் சூஸ் பண்றது? பெஸ்ட் இஸ் டு டேக் அன் அட்வைசர். ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை புரிஞ்சுண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லது. ஸோ எடுத்த உடனே நேராக கொண்டு போய் மிட் கேப் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிக் வாலட்டாலிட்டி 15-20% விழுந்ததுன்னா தாங்க முடியாது. ஸ்கேலிபரேட்டடாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம் அவங்கள. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் போட விடலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, லோ வாலட்டாலிட்டி, கொஞ்சம் ரிட்டர்ன்ஸை டேஸ்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட்ஸும் ஃப்ளாட்டாக இருக்குது ஆர் டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. இந்த சமயத்தில் ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ்குள்ளே போகாமல் ஒரு ரீசனபிளி குட் ரிட்டர்ன்ஸ் இன் 3-4 இயர்ஸ் கொடுக்குற மாதிரி லோ ரிஸ்க் ஸ்கீம்ஸில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு தென் ஓரளவுக்கு அவங்களுக்கு பழக்கம் வருது, தைரியம் வர ஆரம்பிக்கிறது போது then we can expose them to mid cap and small cap. Initially, yes, index and large cap is the best way to start. Then we will graduate. ஓகேங்க சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ, ஷேர் மார்க்கெட்டோ எதுக்கு போனாலும் அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னங்க சார்? ஷார்ட் டேர்ம் அவாய்ட் பண்ணிடுங்க. தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். இன்னைக்கு வாங்குறேன், ஒரு மாசத்துல எங்ககிட்ட சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என் பொண்ணு கல்யாணம் வருது, ஐ ஹாவ் சம் மணி, நான் இப்போ மார்க்கெட்டில் போட்டோமா? நோ. இந்த 1 year 2 year வச்சுட்டு வராதிங்க. சேஃபர் டு பி இன் டெட் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் ஃபார் 4 to 5 years அட்லீஸ்ட். நான் 6 years கூட சொல்லுவேன், 6 to 7 years கூட சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் தாட் ப்ராசஸோடு வரணும். 1. 2, வெல்த் கிரியேஷன்ற திங்கிங்கோடு வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த 15, 20, 30 இயர்ஸ்க்கு நான் ஐ ஹாவ் டு டூ. அப்போ தான் எனக்கு சப்ஸ்டான்ஷியல் வெல்த் கிரியேட் ஆகும். இந்த தாட் ப்ராசஸ். 3வது, நான் ஐ வில் நாட் சேஸ் வெரி ஹை ரிட்டர்ன்ஸ். ஏன்னா ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ். ஸோ அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். ஸோ நான் 10 to 12% செட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் அதுக்கு மேலே கொடுத்தா சந்தோஷம், வாங்கிக்கிறேன். மார்க்கெட் அது இதுதான் எனக்கு 10 to 12% தான் வரும்ன்றதை நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா அதுக்கு எனக்கு நான் 20 வருஷம் கழிச்சு என்ன வெல்த் எனக்கு கிரியேட் ஆகுன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஐ எம் கிளியர் வேர் ஐ வில் பி வெரி சேஃப். ஓகேங்க சார். ரொம்ப நீட்டாக டீட்டெயிலாக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் சார்.